அனைவருக்கும் வணக்கம். சேற்றுப்புண், பித்த வெடிப்பு இது காலங்காலமாக குறிப்பாக பெண்களை ரொம்ப பாடாப்படுத்தக்கூடிய ஒரு வியாதின்னு சொல்லலாம், அலர்ஜின்னு சொல்லலாம், இது எப்படி வேணாலும் சொல்லலாம். இன்றைய அவசர காலகட்டங்களில் சரியாக பாதங்களை க்ளீன் பண்ணாதனால தான் பெரும்பாலும் இது உண்டாகுது. ஃபங்கஸ்னால தான், இந்த சின்ன சின்ன கிருமியினால தான் இது காலில் அப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்து விட்டுருது. விரல் இடுக்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெண்மை நிறத்தில் அது ரத்தம் வராத காயங்களாகவும் அதே சமயம் வெண்மையாக அது வலி கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கும். இதுதான் சேத்துப்புண்ணு சொல்லுவாங்க. இது மற்ற பித்த வெடிப்பு பார்த்திங்கன்னா அது பாதங்களை சுற்றி அந்த கணுக்காலிலிருந்து கீழே பகுதியில் சுற்றி வெடிப்பு வெடிப்பாக கோடு கூட இருக்கும். இது பெரும்பாலும் இந்த சரியாக க்ளீன் பண்ணாதனால தான் இது நம்ம அவசர கதியில் குளிக்கும் பொழுது கூட பாதங்கள் எல்லாம் சரியாக நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். அவசர உலகத்தில் நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக வேறு இருக்கிறோம். அதனால் எல்லோரும் வேலைக்கு போகிறதுனால அவசரமாக இது போன்ற செயல்களால் இது எளிதாக அனைவருக்கும் தொற்றிக்குது. இதை பாதங்களை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அற்புதமான மருந்து இருக்குது. இந்த யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் மஞ்சத்தூளை கலந்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றுங்க அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. எதுவுமே தெரியாது அவங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்து சரி வந்ததுன்னா தான் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆங்கில மருத்துவம் தான் பெஸ்ட் அப்படின்னு சில பேர் இதையெல்லாம் முட்டாள்தனம் அப்படிம்பாங்க. ஏன்னா இதிலிருந்து தான் ஆங்கில மருத்துவம் டெவலப் ஆகி வந்ததுங்கிறதெல்லாம் அடிப்படையில் யாருக்கும் தெரியறதில்ல. எல்லாமே பழங்கால வீட்டு வைத்திய முறையிலிருந்து தான் வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் பலவித மருத்துவங்கள் வந்துட்டுருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் ஆதி காலத்தில் அவன் கண்டுபிடிச்சது தான். அவன் கண்டுபிடிக்கலைன்னா அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த விஞ்ஞான அறிவு மூலமாக மருத்துவத்துறையும் டெவலப் ஆகிட்டு வந்திருக்குதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் ஆங்கில மருத்துவத்துக்கு போனோம்னா அவ்வளோ சீக்கிரம் சரியாகிறது இல்லைன்னா அது ஒரு நாடகம் தான், வேறு என்ன. இப்போது கன்னியாகுமரியில் ஒரு பொண்ணு முடி உதிர்னு போட்டு ஏதோ ஒரு பியூட்டி பார்லர் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ் அப்படின்னு போட்டு பைத்தியகாரத்தனமாக நடந்துகிட்ருக்குது. அப்படிங்கிறது பெண்கள் தயவு செஞ்சு உணர்ந்துக்குங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் இந்த பேக்கேஜ் போடுற ஆளுகிட்டெல்லாம் போய் உங்கள் மண்டையை கொடுத்து வாழ்க்கையில் பலவித இன்னல்களை அடைஞ்சிக்காதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அனுபவம் உள்ள தனக்கு பயன்படுத்தி அது சரிப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரெக்கமெண்ட் பண்ணணும், வியாபார நோக்கம் இல்லாமல். அது மாதிரி இருந்த வீடியோக்களை மட்டும் பாருங்கள். அதை கடைபிடிக்கணும்னா அது சரிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்கள் சொல்லுவதை மட்டும்தான் கேட்கணும். ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது, சமையல் வீடியோக்கள் முதற்கொண்டு. ஒரு வடை ஒன்று செஞ்சு போட்டிருந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு இவங்க செய்யாமையே கடையில் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து போடுறவங்களாம் இருக்காங்க. இதையெல்லாம் நம்பி அது மாதிரி அவளை கலந்து வடை சுட்டால் மொதுன்னு வரும், மொறுன்னு அப்படியே டீ கடை வடையாட்ட வரும் அப்படின்னுலாம் சௌரியத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த சேத்து புண்ணுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் எதுவுமே சரி. யாராவது ஒருத்தர் அதை இந்த சேற்று புண்ணு பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டா சரி, உடனே அடுத்தது அதை பார்த்துட்டு வேற ஒரு இவங்களா ஒரு கற்பனையை பண்ணி அது கூட வேற ஒரு பொருளை சேர்த்து, ஏன்னா காப்பி அடித்து போட்டான்னு தெரியக்கூடாது. தமிழினுடைய புத்தியே அடுத்த சேனல்லேருந்து இசை முதற்கொண்டு அப்படி தான். சொந்தமாக டியூன் போடுறதுக்கெல்லாம் தெரியாது நம்ம ஆளுகளுக்கு, காப்பி அடி தான் போடுவாங்க. அதுக்கு நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதுபோல் அடுத்த வீடியோவை பார்த்துட்டு கூட தேவையில்லாத ஒரு பொருளை கலந்து அதை ஒரு வீடியோவை போட்டு என்னமோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி போட்டு விட்டுருவாங்க. நான் போட்டிருக்கிற அனைத்து வீடியோக்களும் அனுபவபூர்வமாக என்னுடைய உடலில் அதை அப்ளை பண்ணி அது சரிப்பட்டு வந்தால் மட்டும்தான் நான் வெளியிடுவேன். அந்த மாதிரி யாரும் இருக்கிறது இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா கடுக்காய் தூள் அப்படின்னு போட்டு ஒரு 20 ரூபாய்க்கு 25 கிராம் பாக்கெட் இருக்கும். கடுக்காயை நல்லா அரைச்சி பொடி பண்ணி ஒரு பாக்கெட்டில் இருக்கும். இதை வாங்கிட்டு பவுட்ரு அடிக்கிற மாதிரி அந்த எந்த இடத்துல சேத்துப்புண் பித்த வெடிப்பு இருக்குது அதில் பவுட்ரு எப்படி அடிப்பீங்க முகத்துக்கு, அந்த மாதிரி தொட்டு அப்படி அடித்து விட்டுட்டுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு அடுத்த நாள் குளிப்பீங்க. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 நாளில் அப்ளை பண்ண, ஒரு நாள்லேயே சரியாயிரும். 2-3 நாள் அப்ளை பண்ணி பாருங்கள். இது துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஓடிடும். இந்த 2 வியாதிகளுமே
கடுக்காய் தூளுக்கு அவ்வளோ பவரு. அப்புறம் இந்த டூத் பேஸ்ட் எல்லாம் தூக்கி தலையை சுற்றி வீசிட்டு இதே 20 ரூபாய்க்கு வாங்குறீங்களா, அதே வந்து 25 கிராம் இருக்கும். இதை வந்து ப்ரஷ்ஷில் தொட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா பல்லில் இருக்கிற புண்ணெல்லாம் சரியாகி போயிடும். பல்ல ஆட்டங்கன்று அந்த மாதிரி இருந்தால் கூட ரத்தம் கசிதல் இதெல்லாம் வந்து நின்று போயிடும். ஒரு நாள்லேயே உங்களுக்கு தெரியும். எப்படி பேஸ்ட்டை போட்டு ப்ரஷ் பண்ணுறீங்களோ அதே போல் இதை பண்ணணும். இதை உடனே வந்து இதில் ரெடிமேடுன்னு போட்டு என்ன பண்ணுவானுங்க, பேஸ்ட் மாதிரி தயாரித்து கூட கெட்டு போகாமல் இருக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணுவானுங்க, கெமிக்கல் கலந்தோடனே இதனுடைய உண்மைத்தன்மையை நாசம் பண்ணி போடுவானுங்க. அதனால் அதுக்கெல்லாம் போகாதீங்க. நாட்டு மருந்து கடையில் போய் சுத்தமான பொடியே தனியாக இருக்கும். கடுக்காய் பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க 20 ரூபாய்க்கு. அது ஏற்கனவே பாக்கெட்டாக வந்திருக்கும். அதை மட்டும் வாங்கி அப்ளை பண்ணி பாருங்கள், 100% க்யூர் ஆயிரும். இதுக்கெல்லாம் தூக்கிட்டு காலங்காலமாக அலைஞ்ச மாதிரி இனிமேல் அலைய வேண்டியது இருக்காதுன்னு சொல்லிக்கிறேன். அதே போல் பற்களில் உண்டாகக்கூடிய அந்த ஈறு வியாதிகளுக்கு இது சிறந்த மருந்து. இன்னும் பல குணாதிசயங்கள் கொண்டது தான் இந்த கடுக்காய். சித்தர்களில் உபயோகிச்சது, அவனுங்களுக்குன்னு யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க, வெளியே சொல்ல மாட்டானுங்க. வெளியே சொன்னால் அப்புறம் அவனுங்களுக்கு வருமானம் போயிடும்ல. நான் சொல்கிறது இந்த காலத்து சித்தனைகளில் உண்மையான சித்தர்கள்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க ஆங்கில மருத்துவத்தை படிச்சுட்டு அதனுடைய மறுவடிவமாக தான் சித்த மருத்துவம்னு போட்டு பேரை வச்சு இங்கே நடத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தான். 10,000 வருஷத்துக்கு முன்னெல்லாம் சித்த மருத்துவங்கிறதே கிடையாது. இதுவும் வந்து நம்ம சொன்னோம்னா ஏற்றுக்க மாட்டான்னு இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த சித்த மருத்துவத்தை பற்றி நான் சொன்னது உண்மைதான்ட்டு அது சரியான பிறகு நீங்களே நம்புவீங்க. ஆக கடுக்காய் தோல் நல்லா கேட்டுக்குங்க. வேறு எதையாவது வாங்கி போட்டுட்ருக்க வேண்டாம். ஒன்றும் ஆக போகிறதில்ல, புண்ணு நல்லாகாது. இந்த கடுக்காய் தோல் போட்டால் கடுக்காய் தோலுடைய பொடி பவுடராக இருக்கும், அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 100% இதுக்கு தீர்வு காண முடியும். அப்புறம் அதிகமாக இந்த துவைக்கும் பொழுது இதெல்லாம் நீர் போடுறதுனால கூட இது உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து வீக்லி ஒன்ஸு இந்த பொடியை வச்சு கூட நீங்கள் விரல் எடுக்கலாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது வரவே வராது. அந்த ஒரு வாரத்தில் ஒரு 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கலாம். 7 நாள் இருக்குது, 7 நாளில் சண்டே மாதிரி ஏதாவது ஒரு நாளில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்கி அந்த விரல் இடுக்குகளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா இது நிரந்தரமாக நம்மளை விட்டு தலை தெறிக்க ஓடி போயிடும். இது உபயோகித்து சரியான பிறகு இதை செய்யணும். வீக்லி ஒன்று செஞ்சிங்கன்னா தான் அது திரும்ப வராமல் இருக்கும். இது சரிப்படுத்தின பிறகு நிரந்தரமாக வராதுன்னு சொல்லணும். நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி வச்சு கால்களை வச்சுருந்தா பாதங்கள் விரல்களை எல்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தா திரும்ப வரத்தான் செய்யும். திரும்ப இதை அப்ளை பண்ணி சரி பண்ணிக்கிறதுங்க விட வீக்லி ஒன்ஸ் அது போல் நம்ம இதே பொடியை உபயோகித்து க்ளீன் பண்ணிட்டோம்னா அது நிரந்தரமாக வராமல் அளவுக்கு அது இருக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் இது மூலம் உண்மையான உபயோகமுள்ள தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.